சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் 3வது நாளாக திமுக ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. ஈரோடு, நாமக்கல் ஆகிய மாவட்ட பிரதிநிதிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். இந்த ஆலோசனைக் கூட்டம் குறித்தான முழுமையான விவரங்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக சார்பில் ஒருங்கிணைப்பு குழு ஒன்று அமைச்சர் கே நேரு, உதயநிதி ஸ்டாலின், அதே போல சங்கம் தென்னரசு உள்ளிட்ட குழு அடங்கிய ஒருங்கிணைப்பு குழு நியமிக்கப்பட்டு தொடர்ச்சியாக 40 தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் அந்த கூட்டத்தில் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இன்றைய தினம் 3வது நாளாக அந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. கடந்த 24ஆம் தேதி துவங்கிய அந்த கூட்டமானது 2 நாள் விடுமுறைக்கு பின்னதாக நேற்று துவங்கியது. நேற்று முதல் வருகின்ற 5ஆம் தேதி வரை இந்த கூட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டத்தில் ஒவ்வொரு நிர்வாகிகளும் தங்கள் கருத்துக்களை தலைமையிடம் தெரிவித்து வருகிறார்கள். மேலும் அங்க இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை, அதே போல கூட்டணி வேட்பாளர் குறித்தும் தொடர்ச்சியாக கருத்துக்களை தெரிவிக்கும் நிலையில் இன்றைய தினம் காலை அமர்வாக ஈரோடு மற்றும் நாமக்கலை சேர்ந்த நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று அமைச்சர்கள் கே நேரு, உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரிடம் தொடர்ச்சியாக தங்கள் கருத்துக்களை மாவட்டம் மற்றும் நிர்வாகம் சார்பில் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.